நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் YMCA கிரவுண்டில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசால் வந்து புத்தக கண்காட்சி வந்து நடத்தப்படுகிறது. அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நண்பர்களே. இங்கே வந்து ஏகப்பட்ட புக்ஸ் கிடைக்கும். மிக மிக அரிதான புக்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும் நண்பர்களே. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட புக் ஸ்டால்ஸ் வந்து இங்கே இருக்குது. வாங்க நண்பர்களே, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். புத்தக கண்காட்சிக்கு வந்து நம்ம நந்தனம் மெட்ரோலேருந்து போய்கிட்டு இருக்கிறோம். நந்தனம் மெட்ரோவில் வந்து சென்னை புத்தக கண்காட்சி செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு கிளியராக வச்சுருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே. நான் வந்து சென்னை ஏர்போர்ட் மெட்ரோலேருந்து நான் நந்தனம் மெட்ரோ போனேன். இதுக்கான ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 rupees. நீங்கள் நந்தனம் மெட்ரோலேருந்து ஒரு 500 meters நம்மளுக்கு வந்து புக் ஃபேர் வந்துடும். இது வந்து 47வது புத்தக கண்காட்சி. இது வந்து 3/1/2024 புதன்கிழமை மாலை 4:30 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. 21/1/2024 வரை இது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டார்கள். பைக் பார்க் பண்ணுறோம். அதுக்கான ஸ்பேசஸ்லாம் இருக்குது. பைக் பார்க் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்பேஸு. ஆக்சுவலாக அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான காலேஜ். இங்கே தான் எப்போவுமே வருஷம் வந்து நம்மளுக்கு புக் ஃபேர் நடக்கும். இந்த புக் ஃபேர் டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விடுமுறை நாட்கள் வந்து காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும். மற்ற வேலை நாட்களில் வந்து பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும் நண்பர்களே. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாசி, மற்றபடி இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தொப்பி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அந்த லைட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ரேட்லாம் கம்மி ரேட்டில் தான் இருக்கும். இந்த லைட்டிங்லாம் வீட்டுக்கு போட்டோம்னா ரொம்பவே செமையாக இருக்கும் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம புக் ஃபேர் பக்கத்தில் வந்துட்டோம். நிரந்தர புத்தக கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் வந்து பலூன் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த பலூன் பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேடு பிக்கிள்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து என்ன பிக்கிள்ஸ் தேவையோ நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசுவை அரசு கேட்டரிங் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து ஒரு கஃபேட்டீரியா இருக்கும். நம்ம அங்கே வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அது தவிர வந்து அப்பளம், டெல்லி அப்பளம், அப்புறம் வந்து பானிபூரி, அப்புறம் பக்கோடா, காலிஃப்ளவர் பக்கோடா, இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரேட் வந்து லிட்டில் பிட் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரோக்கிய மூலிகை பண்ணை, இங்கேருந்து வந்து மூலிகை செடிகள் வந்து நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். இங்கே எண்ணற்ற மூலிகை செடிகள் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோலி சோடா, வெரைட்டிஸ், நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். கோலி சோடாவிலே பைனாப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, இன்னும் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு அரங்கு இருக்கும். இந்த அரங்கில் வந்து டெய்லி வந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுவும் வீக்கெண்ட், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சிறப்பு பேச்சாளர்கள் வந்து சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இது நம்மளுக்கு வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால் குழந்தைகள்லாம் கூட்டி போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புக் ஃபேர் என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும் நண்பர்களே. பார்க்கவே ரொம்பவே அருமையாக இருக்கும். பெரியார், திருவள்ளுவர், கார்ல் மார்க்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அறிஞர்களுடைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து ரேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி பயன்படலாம். எண்ணற்ற ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். இங்கே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர், அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியார், கார்ல் மார்க்ஸ், பாரதியார், இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கல்ப்சர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வாங்கி பயன்பெறலாம் நண்பர்களே. இதெல்லாம் பாருங்கள். அந்த கோயிலோட அமைப்பு இதெல்லாம் இருக்கும்.
இதுக்கெல்லாம் 10% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். கார்ல் மார்க்ஸ் அவரோட இதை பாருங்கள், ஸ்கல்ப்சரை. அப்புறம் புத்தர் சிலை, இதெல்லாம் கிடைக்கும் இங்கே. எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வாங்குறதா இருந்தால் அந்த போட்ட ரேட்லேருந்து நம்மளுக்கு 10% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து திருவள்ளுவரோட சிலை. வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தாங்கன்னா நம்ம இங்கே கூப்பிட்டு போகலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அந்த புக் ஃபேருக்கு வந்து ரொம்பவே கம்மி தான். நம்ம வெளியே எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆனால் வந்து நம்ம இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறோம். அப்புறம் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நல்லி சின்னச்சாமி செட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் வந்து இது இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வழி இருக்கும் நம்ம இந்த புக் ஃபேர் போகிறதுக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 rupees ப்ரொவைட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். குழந்தைகளோட பெரியவர்களோட பெரிய பெரிய புக்ஸ் மாதிரி இருக்கும், தமிழ் இலக்கியங்கள் இருக்கும் புக்ஸ் மாதிரி. அதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ நம்ம டிக்கெட்டை எடுத்துட்டோம். இதற்கான நுழைவு கட்டணம் வந்து 10 ரூபாய் மட்டுமே. இங்கே வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் புக்ஸ், அப்புறம் வந்து ஹிக்கின் பாதாம்ஸ், தமிழ் திசை, நக்கீரன், அப்புறம் வந்து நியூ செஞ்சுரியன் ஹவுஸ், அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு பாடநூல் திட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டால்ஸ், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அறை எண் 333 வந்து உங்களுக்கு வந்து கூண்டுக்குள் வானம் அப்படிங்கிற புக் ஸ்டால் இருக்குது. இந்த புக் ஸ்டாலில் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற அந்த புக்ஸு இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம். அது வந்து சிறையில் உள்ள கைதிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே நண்பர்களே, இதை பயன்படுத்திக் கொள்ளவும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் வேல்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா அறிவு நாற்றாங்கால், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் புக் ஸ்டால்ஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட புத்தக ஸ்டால்ஸ்கள் வந்து இங்கே உள்ளன. நம்மளுக்கு குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முல்லை பதிப்பகம், மெய்யப்பன் பதிப்பகம், கௌதம் புக் சென்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட புக் சென்டர் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான புக்ஸ்லாம் இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டால்ஸ்கள் இருக்குது. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க் புக் ஹவுஸ். இந்த புக் ஹவுஸில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்பவே கிடைக்கிது. குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், அப்புறம் வந்து அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பொருட்கள், அது எல்லாமே இந்த வந்து இங்கே கிடைக்கிது. இங்கே போனீங்க புக் ஃபேர் போனீங்கன்னா இந்த ஸ்டாலில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து பயன்பெறலாம். அப்புறம் வந்து நேஷனல் பப்ளிஷர்ஸ், சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, இங்கே வந்து நம்ம ஐஏஎஸ் படிப்புக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெறலாம். அப்புறம் இந்து தமிழ் இசை இங்கே பார்க்குறோம். இது வந்து தி ஹிந்து அவங்களோட தமிழ் வெர்ஷன். இங்கே வந்து ஏகப்பட்ட புக்ஸ் கிடைக்கும், அதையும் நம்ம வாங்கி பயன்பெறலாம். அப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ், அது ப்ராக்கெட்டில் ரேர் புக்ஸ்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப அரிய புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கும். இந்த டயத்தில் நம்ம போனோன்னா ரொம்ப கம்மி ரேட்லேயே, அது டிஸ்கவுண்ட் ரேட்லேயே வாங்கி நம்ம பயன்பெறலாம். இந்த புத்தகங்கள்லாம் வந்து வெளியே கிடைக்கிறது ரொம்பவே சிரமம். இந்த டயத்தில் நம்ம வாங்கி பயன்பெற வேண்டும். பாட புத்தகங்களுக்கு தேவையானது முசோலினி, ஹிட்லர், அப்புறம் வந்து பாரதி சில பார்வைகள், பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூமெண்ட்டு நாவல், அதனால் அதெல்லாம் நம்ம வாங்கி கண்டிப்பாக பயன்பெறலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருணை, கீழடி, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி பயன்பெறலாம். அப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளி இவர்களின் சார்பாக ஒரு ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருந்துச்சு, அதோடய ஃபோட்டோ வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மணற்கேணி சவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னபோது அறை எண் 333 வந்து புத்தக தானம் செய்யலாம். நம்ம வீட்டில் ஏதாவது புத்தகங்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம இங்கே கொடுத்து சிறையில் உள்ள கைதிகளுக்கு படித்து பயன்பெற நாம் உதவி செய்யலாம். அடுத்து வந்து டிஎன்டிஜே பப்ளிகேஷன்ஸ், ஹிக்கிங் பாதாம்ஸ். இந்த இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட
ஒரு 108 வேர்ல்டு காயின்ஸ் வந்து இருக்கும், 38 கண்ட்ரியோடது இருக்கும். அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த காயின்ஸ் கலெக்ஷன்ஸில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே சென்று பயன்பெறலாம். ஹிக்கின் பாதாம்ஸ் அந்த கடையோட நேமு. அப்புறம் வந்து நக்கீரன் ஸ்டால்ஸ் இருக்குது. நக்கீரன் ஸ்டால்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன புத்தகம் தேவையோ அதை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். நியூ செஞ்சுரியன் புக் ஹவுஸ். அப்புறம் வந்து தி ஹிந்து. இதில் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டட் புக்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கி பயன்பெறலாம். அப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்து தமிழிசையில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட புக்ஸ் கிடைக்கும். இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா மாபெரும் தமிழ் கனவு, இதை நான் வாங்கி பயன்பெறலாம். அப்புறம் வந்து என்றும் தமிழர் தலைவர் இந்த புக் இருக்குது, இதையும் வாங்கி நான் பயன்பெறலாம். அப்புறம் வந்து சாஜிதா புக் சென்டர் அப்படின்னு ஒரு ஸ்டால்ஸ் இருக்குது. இங்கே வந்து திப்பு சுல்தான், கஜினி முகமது, அப்புறம் முக்தார், இந்தியா விடுதலை பெறுகிறது, இது ரிலேட்டட் புக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதை வாங்கி பயன்பெறலாம். அப்புறம் வந்து புக் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த மேலே வந்து இது விட்டுருக்கு, தொங்க விட்டுருக்கிறது. அப்புறம் வந்து அமெரிக்கன் சென்டர்னு ஒரு புக் ஸ்டால் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம யூஸ் போடுறதுக்கு அது ரிலேட்டட் நம்ம என்கொயரி பண்ணிக்கலாம் இந்த புக் ஸ்டாலில். இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இங்கே வந்து ஜீவா, அப்புறம் சோழர்கள், இன்னும் என் நம்பர் ஆஃப் புக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இங்கே. நீங்கள் இதில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறலாம். அப்புறம் வந்து காக்கைக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஸ்டால் இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இயற்கையின் விலை என்ன, சோயப்பட உன், ஆரோக்கியமே சிறந்த செயல், பழம் இருக்க பயமேன், வாண்டுகளுக்கான மூலிகைகள், யானைகளின் வருகை, தமிழ்நாட்டு பறவைகள், யானைகளும் அரசர்களும், ஹுமாயூன் புலிகள், சோழகர் தொட்டி, அப்புறம் வந்து கேரளா, வள்ளுவர் கோட்டம், பறவைகளை பார், இந்த மாதிரி எண்ணற்ற புக்ஸ் வந்து இந்த இருக்கிறதுக்கு. இந்த புக் ஸ்டால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த புக் ஸ்டாலில் வந்து நான் சொன்ன புத்தகங்கள்லாம் வாங்கி பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன், இந்த பொன்னியின் செல்வன் வந்து அதிகமான விற்பனையான நாவல், அதையும் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட புக் ஸ்டால்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சிக் கழகம் அவங்க சார்பாக வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து கைத்தறி தொழில்னாலே செய்த ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது நண்பர்களே. கைப்பைகள், அப்புறம் வந்து இந்த கிளேனால் செய்த பொருட்கள், அப்புறம் வுட்ஸ்னால் செய்த பொருட்கள், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம வாங்கி வந்து பயன்பெறலாம். இதெல்லாமே வுட்டால் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து களிமண்ணால் செய்யப்பட்டவை. அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் களிமண்ணால் செய்யப்பட்டவை. இது எல்லாமே கைத்தொழிலால் செய்யப்பட்ட பொருட்கள். இதை வந்து தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சிக் கழகம் அவர்களால் வந்து இது நிர்வகிக்கப்படுகிறது. நீங்கள் இதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இந்த புக் ஃபேரில் வந்து புத்தக பிரியர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பயனடையுங்கள். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். இது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் வந்து ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லிட்டில் பிட் காஸ்ட்லியாக இருக்குது. மற்றபடி ஓகே தான் நண்பர்களே. கார் பார்க்கிங், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்கல்ப்சர்ஸ் அதுவும் ரொம்பவே அருமையாக இருக்குது நண்பர்களே. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.